வெல்கம் டு மார்க்கெட் ட்ரேடர். ஸோ இந்த வீக்கில் இன்றைக்கி டியூஸ்டே ஆச்சு. ஸோ இந்த வீக்கில் கிடச்ச 30 மினிட்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரேடு, ஒரு லாங் ட்ரேடு. 30 மினிட்டும் 5 மினிட்டும் லாங் டைமுக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் கோல்டில். அது இன்னைக்கு கிடச்ச ஒரு சரியான ட்ரேடு, ஒரு எல்ஹெச் கிடச்சிருக்கு 30 மினிட்டில். ஸோ அது எப்படி நமக்கு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் ஒரு எல்ஹெச் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த எல்ஹெச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு ஜோனாட்டு வரைஞ்சிக்கிறோம். ஸோ ஜோனாக வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கேண்டிலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு போடுறோம். ஓகேவா? ஜஸ்ட் அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும் போடுறோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 5 மினிட்டில் வரணும். 30 பார்த்தோம் அப்படின்னா 5 பார்க்கணும். ஸோ 5 மினிட்டில் சிஎம்எஸ் வந்து செல் சைடு வரணும். ஓகேவா? ஸோ ஜோன்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஸோ ஜோன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இறங்கி வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் சிஎம்எஸ் அப்படிங்கிறது செல் சைடு சிஎம்எஸ் வந்துச்சு அப்படின்னா, அகைன் இங்கே வந்த மார்க்கெட் இங்கேருந்து மேலே எந்திரிச்சு போய் ஜோனுக்குள்ளாடி போய்ட்டு ரெட் கலர் கேண்டில் போட்டுட்டு கீழே இறங்கிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, இந்த க்ரீன்லேயே எல்ஹெச் வராதான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கலாம். க்ரீனில் எல்ஹெச் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகணும், அதோட லோ அடுத்த கேண்டில் க்ளோஸ் பண்ணணும்ல. ரெட்டில் வந்தால் தானே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இங்கேருந்து நேராக வந்து அகைன் பார்த்திங்க அப்படின்னா போய் ஒரு எல்ஹெச் ரெட் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு வீக் கேண்டில்னு நம்ம நினச்சா கூட இந்த கேண்டிலோட லோ வந்துட்டு அடுத்த கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ரெட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி எடுத்திருந்தால் கூட இந்த 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட் டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ரெட்லேருந்து கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் 770 பிப்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது $77 0.01 லாட் சைஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு $77 உங்களுக்கு இந்த ஒரு ட்ரேடில் கிடச்சிருக்கும். ஸோ இந்த செட்டப்பை தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், பண்ணுங்கள் இந்த இண்டிகேட்டர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டிகேட்டர் வாங்கினவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குது. திரும்ப இதே மாதிரி ஜோனை ட்ரா பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ஒரு நாளில் வந்துட்டு பெஸ்ட்டு ட்ரேடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ரெண்டுமே நல்ல அதாவது 30 மினிட்ஸும் 5 மினிட்டும் போட்டோன்னா லாங் ட்ரேடு, 15ம் பார்த்தோம் 1ம் போட்டோம் அப்படின்னா நார்மலான ட்ரேட். இப்போ 15ம் 1ம் இந்த இன்னைக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 15 மினிட்டில் போய்க்கிறேன். ஸோ 15 மினிட்டில் இந்த எல்ஹெச்சை நான் விட்டுறேன். இந்த எல்ஹெச்லேயும் கிடச்சிருக்கு, பட் அது வேண்டாம். சரி, இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு எல்ஹெச் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்ஹெச்சை வந்துட்டு ஜோனாக வரையணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச் ஜோனாக வரையணும். அப்புறம் அது தெரிகிறதுக்காக அதை வந்துட்டு ஒரு கேண்டில் போட்டு மார்க் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும், 1 மினிட்டில் செல் சைடு வந்து மார்க்கெட் போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட் வந்திருக்கு மார்க்கெட்டு. இந்த இடத்துல பாருங்கள், ஜோன்லேருந்து என்ன பண்ணியிருக்கு, ஜோனை விட்டு கீழே இறங்கி வந்து அகைன் இங்கேருந்து சிஎம்எஸ் வந்து செல் சைடு போட்டுட்டு மேலே ஏறி போய் ஒரு க்ரீன் கலர் கேண்டிலில் எல்ஹெச் வந்திருக்கு. க்ரீன் கலர் கேண்டிலில் எல்ஹெச் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், அந்த கேண்டிலோட லோ க்ளோஸ் ஆகணும். இந்த ரெண்டாவது ரெட் கலர் கேண்டில் தான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கேண்டில் முடிஞ்சப்போ நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் கூட நமக்கு எவ்வளோ டார்கெட்ஸ் அச்சீவ் ஆகிருக்கும் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோக்கு நம்ம டார்கெட் வச்சா கூட கிட்டத்தட்ட 160 பிப்ஸ் அதை அச்சீவ் பண்ணியிருக்கு ப்ரீவியஸாக இருக்கிற லோக்கு. ஓகேவா? 15 மினிட்ஸ் ஜோனை வரைஞ்சிருக்கிறோம், அதில் வந்து பிரேக் அவுட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கோல்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்ண வேண்டாம். நல்ல ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அவசரப்படாமல் பொறுமையாக ஜோனை வரைஞ்சி ட்ரேட் எடுங்க. எது புரியலைனாலும் ஒன்ஸ் அகைன் கூட கேட்டு நீட்டாக பண்ணுங்கள்.